Hello students, welcome to AOM EduTech and இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு புது தியரம் வந்து பார்க்க போகிறோம். ரிட்டர்டன்சி தியரம். ரிட்டர்டன்சி தியரம்னா ஒன்றும் இல்லை, it is one of the theorem, one of the rule for minimizing Boolean expression. இப்போ ஒரு Boolean expression வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, அப்புறம் கம்யூட்டேட்டிவ் லா, இந்த லாஸ்லாம் வச்சு மினிமைஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி இந்த ரிட்டர்டன்சி தியரம் வந்து நமக்கு யூஸ் ஆக போகுது மினிமைஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கும் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும். இப்போது ஹேவ் 3 வேரியபிள்ஸ். இப்போ வந்து ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனில் வந்து 3 வேரியபிள் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இப்போ இதில் 3 வேரியபிள் இருக்கா? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. இது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன். இதில் வந்து 3 வேரியபிள் இருக்கா? இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஈச் வேரியபிள் இஸ் ரிப்பீட்டட் ட்வைஸ். இப்போ ஒரு வேரியபிள் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும். ஓகேவா? இப்போ ஏ இங்கே ரிப்பீட் ஆயிருக்கா, இங்கே ஒரு தடவை வந்திருக்கா, அடுத்த எந்த எக்ஸ்பிரஷன் இந்த எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. இப்போ ஏ 2 டைம்ஸ், ஓகே, கன்க்ளூஷன், ஓகே, ட்ரூ. இப்போ பி வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அப்போ ட்ரூ. சி வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று, ட்ரூ. ஓகேவா? இது அப்படி வரலான்னா என்ன பண்ணணுன்றதை அடுத்து சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு, 3 வேரியபிள் இருக்குது. அண்ட் செகண்ட் கண்டிஷன் வந்து ரிப்பீட்டட் ட்வைஸ், ஒரு வேரியபிள் வந்து ரிப்பீட்டட் ட்வைஸ் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் 1 வேரியபிள் இஸ் காம்ப்ளிமெண்டட். அது என்ன 1 வேரியபிள் காம்ப்ளிமெண்டட் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, இந்த 3 இதில் ஏதாவது ஒரு வேரியபிள், இப்போ ஏ இங்கே இருக்கா, இப்போ இங்கே காம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கணும் இல்லையா? இப்போ சி இருக்கா, சி ஏதாவது இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இடம் காம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனில் ஏதாவது ஒரு வேரியபிள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல காம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கணும், ஏதாவது ஒரு வேரியபிள். ஓகேவா? அது வந்து தேர்ட் கண்டிஷன். இப்போ தேர்ட் கண்டிஷன் ட்ரூ ஆகும் அப்படின்னா வந்து, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போட்டுக்கலாம். இதில் சி காம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, அப்போ தேர்ட் கண்டிஷன் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் டேக் த காம்ப்ளிமெண்டட் வேரியபிள். அது என்ன டேக் த காம்ப்ளிமெண்டட் வேரியபிள்? இப்போ காம்ப்ளிமெண்டட் வேரியபிள் இருக்கா, இதை வச்சு இப்போ இந்த சின்ற வேரியபிள் இந்த இடத்துல இருக்கு. ஸோ நம்ம இந்த வேரியபிளை இங்கே யூஸ் பண்ண முடியாது, அப்போ இங்கே தான் யூஸ் பண்ணணும். இங்கே யூஸ் பண்ணணும்னா கண்டிஷன் சி டாட் சி டேஷ். ஓகேவா? அதாவது இப்போ இது ஆண்ட் ஆப்ரேஷன்ல இருக்கா, இந்த ஏ டாட் பின்றது ஆண்ட் ஆப்ரேஷன். இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு ஆண்ட் ஆப்ரேஷன், அப்போ உள்ள வந்து ஒரு ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? எஸ். இப்போ இங்கே ஒரு ஆண்ட் ஆப்ரேஷன் இருக்கு, இங்கே ஒரு ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். இப்போ காம்ப்ளிமெண்டட் வேரியபிள் எடுத்து அது இல்லாத இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? இன்சர்ட் பண்ணிட்டு இங்கே என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இங்கே ஆண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்களா, அப்போ உள்ள வந்து ஆண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே ஏன் நம்ம சி ப்ளஸ் சி டேஷ்னு போட்டோம்னா, இங்கே ஏ டாட் பின்ற இடத்துல 1ன்னு இருக்கா. ஓகேவா? 1 என்ன கண்டிஷன், சி ப்ளஸ் சி டேஷ். இப்போ சியோட வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ காம்ப்ளிமெண்ட் வந்து 0. இப்போ 1 + 0 1. ஓகேவா? இப்போ சியோட வேல்யூ வந்து 0, காம்ப்ளிமெண்ட் வந்து 1, அப்போ 1 வேல்யூ. இதுக்கு தான் வந்து சி ப்ளஸ் சி டேஷ்னு எடுத்தோம். இப்போ சி டாட் சி டேஷ்னு எடுத்தோம்னா 0 வரும். நாட் ஆப்ரேஷனில், சாரி, ஆண்ட் ஆப்ரேஷனில் 0 வரும். இப்போ 0னா இந்த காம்ப்ளிமெண்ட்டே 0 ஆகிடும், இந்த எக்ஸ்பிரஷன் 0 ஆகிடும். இது 2 மட்டும் தான் இருக்கும், அப்போ இது தப்பு. அதுதான் இந்த காம்ப்ளிமெண்டட் வேரியபிளை எடுத்து அது இல்லாத ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணி அது அங்கே என்ன எக்ஸ்பிரஷன், அங்கே என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி அந்த இடத்துல 1ன்ற வேரியபிள் வர மாதிரி பண்ணணும். ஓகேவா? அதுதான் கண்டிஷன். இப்போ இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ a + b டாட் b + c டாட் c + a. ஓகேவா? இப்போ இதில் வந்து a + b டாட் b + c டேஷ் டாட் c + a டேஷ். ஓகே, இப்போ c காம்ப்ளிமெண்டட் வேரியபிள் தான் நம்ம இங்கே எடுக்கணும். டேக் த காம்ப்ளிமெண்டட் வேரியபிள். இப்போ காம்ப்ளிமெண்டட் வேரியபிள் வந்து இங்கே அடிஷனில் இருக்குது, அதாவது ஆர் ஆப்ரேஷனில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே எடுத்துகிட்டு போனோம். இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா இப்போ இது வந்து சி வந்து எந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல தான் இல்லை, அப்போ இந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ சி ஆப்ரேஷன் வந்து சி வேரியபிள் வந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். இங்கே எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஆர் ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு 0 வரணும். ஓகேவா? 0 + a + bனா தான் a + bன்னு வரும் ஆன்சர். அப்போ சியை வந்து இங்கே எப்படி யூஸ் பண்ணால் வந்து 0ன்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி டாட் சி டேஷ் இப்படி யூஸ் பண்ணாதான் வந்து a + a' ஆன்சர் வரும். ஏன்னா இங்கே சியோட வேல்யூ 0வா இருந்தால்
இங்கே 1 வரும். அப்போ 0 into anything 0. இப்போ 1 வச்சுன்னா இங்கே 0 வரும். இங்கே 0 into anything 0. அப்போது இந்த இடத்துல 0 ஆகிடும் ஃபுல்லாக. அதே தான் இப்போ சொன்னல இங்கே சி ஆப்ரேஷன் இருக்குது, பட் இங்கே வந்து ஆர் ஆப்ரேஷன் இருக்குது. சி என்ற வேரியபிளில் ஆர் ஆப்ரேஷன் பக்கத்தில் போடும்போது ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது சி என்ற வேரியபிள் வந்து ஆண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தட்ஸ் ரிட்டர்டன்சி தியரம். இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? 3 வேரியபிள். இப்போ ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஓகே, ட்ரூ. அடுத்து ஒரு வேரியபிள் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும். ஏ இருக்கு இங்கே, அப்போ இங்கே இருக்குது, அப்போ டுவைஸ். ஓகே, பி இங்கே, சி இங்கே. ஓகே, இது ரெண்டும் ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? ஒரு வேரியபிள் காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கணும். இங்கே எந்த வேரியபிள் காம்ப்ளிமெண்ட்? இங்கே சி டேஷ் வந்து காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது. ஓகே, அப்போ அதுவும் ட்ரூ. அப்போ நம்ம என்ன அடுத்து என்ன கண்டிஷன்? காம்ப்ளிமெண்டட் வேரியபிள் எடுத்துக்கணும். காம்ப்ளிமெண்டட் வேரியபிள் எடுத்து அந்த வேரியபிள் இல்லாத இடத்துல அதை இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ காம்ப்ளிமெண்டட் வேரியபிள் அப்போ இங்கே இருக்குது சி, அப்போ இங்கே தான் இன்சர்ட் பண்ணணும். அப்போது இதை வந்து லாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பிசி டேஷ் ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபி ஏ டாட் பி. ஓகேவா? இதை வந்து சி வந்து இப்போ இங்கே இன்சர்ட் பண்ணணும். எப்படி இன்சர்ட் பண்ணலாம்? இங்கே ஆண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது சி ப்ளஸ் சி டேஷ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வேல்யூ வந்து 1ன்னு வரும். ஓகேவா? ஓ டாட் சி ப்ளஸ் சி டேஷ் இப்படி போட்டால் தான் வந்து ஆன்சர் 1ன்னு வரும். நமக்கு ஏ டாட் பி ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, பி சி டேஷ் ப்ளஸ் ஏ டாட் சி ப்ளஸ் அடுத்து இப்போ ஏ டாட் பி டாட் சி கொடுங்க. இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ டாட் பி டாட் சி மறுபடியும் இந்த பண்ண அப்ளை பண்ணுங்க. ஏ டாட் பி டாட் சி டேஷ். ஓகேவா? அடுத்து இப்போ நார்மல் மினிமைசேஷன். இப்போ சி டேஷ் இங்கே இருக்குது. இப்போ சி டேஷ் சி இங்கே இருக்கா? சரி, ஓகே. ஏசி இங்கே இருக்குது, ஏசி இருக்கா? ஏசியை காமன் ஆகிடுங்க. இப்போ இதை வந்து லாஸ்ட் எடுத்து விட்டுலாம். ஏசியை காமனாக எடுத்தோன்னா 1 ப்ளஸ் பி வரும். ஓகேவா? ப்ளஸ் இங்கே பிசி டேஷ், இங்கே பிசி டேஷ் இருக்கா? பிசி டேஷை காமனாக எடுத்துருங்க. இப்போ 1 ப்ளஸ் ஏ வரும். ஓகேவா? இப்போ ஏசி அப்படியே எழுதுங்க. இப்போ 1 ப்ளஸ் பின்னா என்ன ஆன்சர் வரும்? லெட்ஸ் சி. இப்போ பியோட வேல்யூ வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். 1 ப்ளஸ் 0 இப்போ 1ன்னு வரும். பியோட வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். 1 எடுத்தனால 1ன்னு வரும் ஆன்சர். அப்போது பியோட இந்த வேல்யூ இதோட வேல்யூ வந்து அவுட்புட் வந்து 1. ஓகேவா? ப்ளஸ் பிசி டேஷ் அப்படி எழுதிக்கலாம். இப்போது இதுவும் அதே கண்டிஷன் தான். இங்கே 1 ப்ளஸ் பினாலும் 1 தான், 1 ப்ளஸ் ஏனாலும் 1 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணாங்கன்னா ஏசி தான் வரும். நார்மல் ஏசி ப்ளஸ் பி சி டேஷ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இதில் எதனா பண்ண முடியுமா அப்படின்ட்டு பார்க்கணும். ஓகேவா? இப்போது இதில் சி டேஷை காமனாக எடுக்க முடியாது, பியை காமனாக எடுக்க முடியாது, ஏவை காமனாக எடுக்க முடியாது. ஆக்சுவலாக இப்போ எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? இதுதான் வந்து ரிட்டர்டன்சி தியரம். ரிட்டர்டன்சி தியரத்தை வச்சு எப்படி மினிமைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இஃப் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஷுவர்லி ஐ வில் ரிப்ளை அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.